6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. Hebrew chapter 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த புதிய ஆண்டிலே முதல் எழுப்புதல் உபவாச கூட்டத்திலே எங்கள் ஒவ்வொருடைய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடி எங்களோடு பேசும்படியா எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் தேவ வார்த்தை கேட்டு குணமடைய கூடாதபடிக்கு போராடுகிற அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். சத்துரு கட்டுகிற கட்டுகள் அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். தூய ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடி எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த வருடத்தில் நம்மளை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தைகள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். சுயர்லி கன்ஃபார்ம். என்னதுங்க? கன்ஃபார்ம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். நம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நீங்களும் நானும் விசுவாசிக்கிற பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், நீங்களும் நானும் விசுவாசிக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவன் முதலாவதாக இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அது ஒழுங்கின்மையா இருந்தது. தேவாவியானதன் மேல் அசைவாடி அதை ஒழுங்குபடுத்தி கர்த்தர் மரம், செடி, கொடிகள், சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் தேவன் படைத்தார். எல்லாத்தையும் தேவன் சிருஷ்டித்த பின்பு இறுதியாக மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? இறுதியாக படைக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டா மனிதன் தான். மனிதனுக்கு பின்பு தேவன் வேற ஒன்றை என்ன செய்யவில்லை? படைக்கவில்லை. ஆனால் படைத்து விட்டு தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்று என்ன செய்தாராம்? கண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க ஆதியாகமம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்துல நம்மளை ஆசீர்வதித்து நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு உள் உணர்வு என்னவென்றால், வளர வேண்டும், பெருக வேண்டும் என்ற எண்ணத்தை தேவன் இயற்கையாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாருங்க. அதனாலதான் ஆதியாகமத்தில் எப்படி ஆதாம் ஏவாள கர்த்தர் சிருஷ்டித்தாரோ, தேவனுடைய சிருஷ்டிப்பு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் புது புது மனிதர்களை தேவன் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார், படைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு தாயின் வயிற்றிலையும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்பின் தன்மை அது காட்டுகிறது. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சிருஷ்டிக்கிற தேவன், அவர் படைக்கிற தேவன். அல்லேலூயா. சிருஷ்டிப்பென்றால் ஒன்று இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குவது. படைப்பென்றால் ஒரு பொருளை வைத்துக் கொண்டு இன்னொரு பொருளை என்ன செய்வது? உருவாக்குவது. தேவன் இந்த உலகத்தை முதலாவது சிருஷ்டித்தார். அதற்கடுத்து இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குன்னா, படைப்பு ப்ராசஸிங் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நம்முடைய தேவன் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் பெருக வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார் என்றால், ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே, நிச்சயமாக சுயர்லி கன்ஃபார்ம் நான் உன்னை என்ன செய்வேன்னா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை கர்த்தர் எப்பொழுது அழைத்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தானா?
கேளுங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. என்ன தேவன் தரிசனமாகிறாரு? மகிமையின் தேவன். மனிதன் பாவம் செய்த பொழுது எதை இழந்து போனான்? மகிமையைத்தான் இழந்து போனான். இப்ப அந்த மகிமையின் தேவன் யாருக்கு தரிசனமாகிறார்? ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனிதன்? அவன் ஒரு விக்கிரக ஆராதனை உள்ள மனிதன். இந்த உலகத்துல நம்ம இந்தியாவில தான் பாத்தீங்கன்னா அதிகமாக விக்கிரகங்கள் என்ன செய்யப்படுதுன்னா கல்லினால செய்யப்பட்டு பொம்மையெல்லாம் செய்யப்பட்டு உலகம் எங்கிற என்ன செய்யப்படுனா ஏற்றுமதி செய்யப்படுது. தெரியுமா உங்களுக்கு? அது போல ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய தொழிலே என்ன? அந்த குலதெய்வம் தொழில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விக்கிரகங்களை செஞ்சு அதை என்ன செய்யறது? விக்கிறது தான் உங்களுடைய தொழில். அதுல இருந்த ஒரு மனிதனை தான் கர்த்தர் தரிசனமாக என்ன செய்யறாரு அப்படின்னா அழைக்கிறார். செப்பரேட்டா கர்த்தர் என்ன செய்யறாரு? பிரிக்கிறார். ஏன் தேவன் பிரிக்கிறார்? அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமுடைய சந்ததியில தான் பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணதான மேசியா பிறக்க வேண்டும். யார் பிறக்கணும்? இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் மகிமையின் தேவன் யாருக்கு தரிசனமாகிறார்? ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அல்லேலூயா. முதலாவது தேவன் என்ன செய்கிறார்? அன்போடு கூட ஆபிரகாமை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். வா அப்படின்னு அன்பான அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அந்த அழைப்புல தவறி விட்டான். அந்த அழைப்புல என்ன செஞ்சான்? தவறிட்டான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு அவங்க வாழ்ந்த பேர் என்ன பேருங்க? ஊர். அல்லேலூயா. இங்கதான் யார் இருந்தா தெரியுமா? வேதத்துல இன்னொரு நபர் இங்க இருக்காங்க. யார் தெரியுமா உங்களுக்கு? யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கலாம் நினைக்கிறேன். யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் பிரைஸ். நூறுங்கிற பட்டணத்துல யார் வாழ்ந்தது தெரியலையா? ஆண்டவரே சொந்தம். சரி வாசிங்க பார்க்கலாம். யோபின் சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம். வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம். அவனும் முருகன் நான் நினைச்சிட்டேன். ஓகே சாரி, நான் யோகமாத்துல தான் வாழ்ந்துட்டு வரோம் நினைச்சிட்டேன். ஓகே கவனிங்க. அந்த ஊருங்கிற தேசத்துல இருந்து யார் கிளம்புறா? தேராகு அவன் ஆபிரகாம் அடுத்து அவங்க மனைவி எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா கிளம்புறாங்க. கிளம்பி எங்க வந்து சேர்றாங்க? கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். பாத்தீங்களா? ஆரான் மட்டும் வந்து அங்க என்ன செய்து விட்டார்களாம்? இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 250 வருஷம். தேராக ஆரானில என்ன செய்தான்? மரித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதல்ல கர்த்தர் அழைக்கிறார் வா என்று. ஆனா இவங்களோடு சேர்ந்து இப்ப யாரெல்லாம் சேர்ந்துட்டாங்க? தகப்பன் அவங்களுடைய குடும்பத்தார் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி என்ன செய்யறதுன்னா பிரயாணப்படுறாங்க. ஆனா ஒரு இடத்துக்கு வந்தோடனே செழிப்பு வருது. செழிப்பு வந்தோடனே அந்த இடத்துல டென்ட் போட்டு என்ன செஞ்சாச்சு? கர்த்தர் கொடுத்த அழைப்பு மறந்து அங்க உட்கார்ந்தாங்க. அடுத்த 12ஆம் அதிகாரம் பாருங்க. 1, 2, 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு முதல்ல அன்பான அழைப்பு. 2வது கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருங்க? முதல்ல கர்த்தர் சொல்லும் போது நீ உன் தேசம் உன் இனத்தை மட்டும் விட்டுட்டு வாங்க. இப்ப கர்த்தர் எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஜாயின் பண்றாரு. என்ன அப்படின்னா உன் தகப்பன் வீட்டை என்ன செய்ய. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து நாம் செயல்படும் போதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். தேவ பிள்ளைகள் முதலாவது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அதை நாம் விசுவாசிக்கும் போது அதுக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோம் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னா அழைக்கிறார். என்னென்னத்தை விட சொல்றார்? உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய்ய போ அப்படின்னு கட்டளையா கொடுக்கப்படுது. நல்லா கவனிக்கணும். இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதை விட்டுட்டு நீ வெளியே வா என்று கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை யோசித்து பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதை விட்டுட்டு வெளியே வா. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்? வெளியே வா. தேவனை காட்டிலும் உன் வாழ்க்கையில ஏதாவது முக்கியமான காரியமா இருக்கும் என்றால் அதை விட்டுட்டு நீ வெளியே வா என்று கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? இந்த காலவெல்ல அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில சில வேளைகள்ல கர்த்தர் இழப்புகளை அனுமதிக்கிறார். ஏன் இழப்புகளை அனுமதிக்கிறார்னா, ஆண்டவர் அன்போடு அழைக்கும் போது சிலர் வருவதில்லை, அதிலே சுகபோகமாய் உட்கார்ந்து விடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இவனை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வேண்டுமானால் சில இழப்புகளை சந்தித்தால் மட்டும்தான் இந்த மனிதன் என்ன செய்வான்? வெளியே வருவான் சொல்லி கர்த்தர் இழப்புகளை, தோல்விகளை, ஏமாற்றங்களை, நெருக்கங்களை தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இவன் தேவன் காண்பிக்கிற கானான் தேசத்தை நோக்கி புறப்படுவதற்கு தடையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களே தடைகளா இருந்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாங்க இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் மேலாகிவிட்டது. எத்தனையோ குடும்பங்களை பாக்குறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு யார் தான் தடைகளா இருக்காங்கன்னா பெற்றோர்கள் தான் தடையா இருக்காங்க. வேற யாரோ நம்ம தடையா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா வீட்டுல உள்ள ஆட்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா தடையா இருக்காங்க. அந்த பிள்ளைகள் வாழ்வில் ஒரு மாற்றம் வரக்கூடாதபடிக்கு, அந்த பிள்ளைகள் வாழ்வில் உயர் வரக்கூடாதபடிக்கு சொந்த பந்தங்கள் தடையா இருக்கிறாங்க. நம்ம வேற யாரோ தடையா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சில வேளைகளை நீங்க நம்பி இருக்கிற ஆட்களை உங்களை விட்டு என்ன செய்வார் தெரியுமா? பிரிப்பார். ஏன் பிரிக்கிறார் தெரியுமா? அப்பதான் நீ பெருக முடியும். அல்லேலூயா. அப்பதான் உன் வாழ்க்கை நீ ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்யறதுன்னா, தேவன் சில ஐக்கியத்தை உடைத்திருப்பார். தேவன் சில ஐக்கியத்தை உங்களை விட்டு பிரித்திருப்பார். பிரித்தாலும் நம்ம ஆட்கள் பலபடிக்கு அந்த ஐக்கியத்தில் போய் என்ன செய்யறதுன்னா ஜாயின் பண்ண. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உன்னை பிரித்த ஐக்கியத்தை விட்டு நீ பலபடிக்கும் போய் ஜாயின் பண்ண அப்படின்னா அது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியாக மாறிவிடும். மறந்துடாதீங்க. தேவன் சில நபர்களை நீங்க பெரிய மலை போல நம்பி இருப்பீங்க. அந்த நபர்களை உங்களை விட்டு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? பிரிப்பார். ஏன் பிரிக்கிறார் அப்படின்னா, பிரிச்சாதான் நீ கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும்? வளரவே முடியும். கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்ன செய்யும்? நிறைவேறும். அந்த தரிசனம் நிறைவேறும்னா நீ இழப்புகளை சந்தித்துதான் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் அனுமதிப்பார். ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண்டவர் பிரித்த ஆட்கள் எல்லாம் போய் பலவடிக்கு என்ன செய்யறது? ஜாயின் பண்றது. பலவடிக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நஷ்டமாக என்ன செய்துவிடும்? மாறிவிடும். மறந்துடாதீங்க. அதனால தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? நிச்சயமாக தேவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவையில்லாத ஐக்கியத்தை விட்டு நம்ம வெளியே வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் அழைத்தார் முதலாவது. இரண்டாவது கர்த்தர் என்ன செய்தார்னா கட்டளை கொடுத்தார். ஆனால் அவன் தேவ வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து, எதுக்கு கீழ்ப்படிந்து? நல்லா கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் எதை பொறுத்து இருக்கும் என்றால், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுக்கு தான் கீழ்ப்படிவீங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு பகுதியில கீழ்ப்படியல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அந்த பகுதியில உங்க விசுவாசம் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த பகுதியில உங்க விசுவாசம் சரியில்லைன்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டுல நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, ஆசாரியர்களும் விசுவாசத்துக்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சிந்திக்க வேண்டும். அப்பொழுது அதை விசுவாசிப்பீர்கள். விசுவாசிக்கிற பொழுது கீழ்ப்படிவீர்கள். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொள்வதை குறித்து கவனமா இருங்க. சிந்திக்கிறத குறித்து கவனமா இருங்க. எதை கற்றுக்கொள்கிறீர்களோ, எதை சிந்திக்கிறீர்களோ அதைத்தான் உங்களால் விசுவாசிக்க முடியும். அதை விசுவாசித்தால் நீங்கள் அதை செயல்படுத்துவீர்கள். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில
நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. புதிய ஆண்டுல வந்திருக்கிற நீங்க ஒரு காரியம் செய்ய வேண்டும். தீர்மானங்களை எடுக்க வேண்டும். என்ன எடுக்கணுங்க? உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்டாக சொல்ல போகிறேன். முதலாவதாக, இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் புதிய தீர்மானங்களை எடுங்கள். எழுதிக்கோங்க. முதல் பாயிண்ட் என்னது? நிறைய பாயிண்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க வீட்டுல போய் திரும்ப ரிட்டர்ன் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புதிய தீர்மானங்களை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். சிலர் புதிய தீர்மானங்களை என்ன செய்வதில்லை? எடுப்பதே இல்லை. எடுக்காவிட்டால் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரணும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெருக்கத்தை தரணும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் வளர்ச்சியை தரணும் அப்படி நீங்க நினைத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக தீர்மானம் எடுக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பெருக்கத்துக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். எது தெரியுமா? விக்கிரக ஆராதனையை விட்டு எனக்கு யெகோவா தேவன் போதும், அவருக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? என் தேசம், என் இனம், என் தகப்பன் வீட்டை விட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து வந்தா பாருங்க. இன்னைக்கு ஆபிரகாமை உலகம் முழுதும் சொல்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஏனோ தானோ வாழாதீங்க. நோட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ புதிய தீர்மானம் எடுத்தா தான் உன் வாழ்க்கையில நீ முன்னேறவே முடியும். அல்லேலூயா. நீங்க தீர்மானம் எடுக்கிற அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. வேதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தவங்க யார் தெரியுமா? புதிய தீர்மானங்கள் எடுத்தவங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன்? பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் அழைக்கிறார். மத்தேயு 16 அதிகாரம் 24, 25 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கறதை இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. முதலாவது நீங்க நோட் பண்ண வேண்டியது, புதிய தீர்மானங்களை எடுங்கள். ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முதல் காரணமே அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன எடுத்தாங்க? நீங்க அது போல உங்க வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கணும். வேதத்துல பாத்தீங்கன்னா தீர்மானம் எடுத்தவங்களை குறித்து 1-2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புதிய ஆண்டுல வந்திருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் எடுங்க. முதல்ல எதுக்கு தீர்மானம் எடுக்கணும்? தீர்மானம் எடுங்கன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுல முதலாவது நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் எடுங்க. எப்படி வாழணும்? ஏனோ தானோ வாழணும்னு நினைக்காதீங்க. அப்படி தீர்மானம் எடுத்தது யார் தெரியுமா? முதல் மனிதன் யாருன்னு சொல்ல போனா யோசேப்பு. ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன், வாசிங்க பார்க்கலாம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, 1 பேதுரு 1 அதிகாரம் 15, 16 வாசிங்க பார்க்கலாம். 1 Peter chapter 1 verse 15, 16. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே 1 பேதுரு 1 அதிகாரம் 15, 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த புது வருடத்துக்குள்ள வர்றோம். புது வருடத்துக்குள்ள வர்ற நீங்க கம்பல்சரியா ஒரு நோட் எடுத்து என் வாழ்க்கையில புதிய தீர்மானங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க எழுதி வைத்தால் நலமா இருக்கும். எப்படி இருக்கும்? எழுதி வைத்தால் நலமா இருக்கும். அதுல அந்த புதிய தீர்மானத்துல முதலாவது நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் பரிசுத்தமாய் வாழ என்ன செய்யுங்கள்?
தீர்மானியுங்கள். சரிதானா? அதுல பரிசுத்தமா வாழ தீர்மானித்தது யாருன்னு கேட்டா யோசேப்பு. இரண்டாவது, நீங்க இன்னொரு தீர்மானம் எடுக்கணும். என்ன அப்படின்னா, தேவ சித்தம் செய்ய தீர்மானம் எடுங்கள். இரண்டாவது என்ன தீர்மானம் எடுக்கணும்? தேவ சித்தம் செய்ய தீர்மானம் எடுங்கள். எழுதிக்கோங்க. இரண்டாவது என்ன தீர்மானம்? தேவ சித்தம். உங்க வாழ்க்கையில அடிக்கடி வர்ற சோதனை என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு சோதனையே. ஆனா இந்த தேவ சித்தத்தை செய்யறதுல கவனமா யார் இருந்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்து கவனமா இருந்தார். வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னேன் என்றார். அடுத்து, நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கு பலி செலுத்தினாங்க. இந்த பலி தேவனை பிரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பூர்ணமான பலி அல்ல. அது தேவனை என்ன செய்ய முடியல, முழுமையா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. பாவத்தை நிறுத்தி பண்ணணும் அப்படின்னா மனிதன் செலுத்துகிறதான இந்த ஆடோ இந்த காளையோ இந்த புறா குஞ்சுகளோ இது தேவனை முழுமையா என்ன செய்ய முடியல, நிறுத்திப்படுத்துறதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அப்ப பிதாவாகிய தேவன் பரலோகத்துல கேட்கிறார், என்னுடைய சித்தத்தை செய்ய யார் போகிறது அப்படின்னு. அப்பொழுதுதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் என்ன செய்கிறேன், வருகிறேன். அவருடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும், மனிதனை போல வாழ்ந்து மனிதனுடைய பாவங்களால் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவமானம், நிந்தைகள், சாட்டையடி, ரத்தத்தை சிந்த வேண்டும், சிலுவையிலே கொடூரமான மரணத்தை என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டும் என்பதுதான் யாருடைய சித்தம்? பிதாவின் சித்தம். அல்லேலூயா. இப்ப இந்த சித்தத்தை செய்ய யார் போவது அப்படிங்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இந்த பூமியில என்ன செய்யப்படுகிறார்? அனுப்பப்படுகிறார். குமாரன் என்ற பெயர் எப்ப கொடுக்கப்படுதுன்னா, அவர் பூமியில வரும்போதுதான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் பரலோகத்தில் இருக்கும்போது அவருக்கு தேவனே அப்படின்னு தான் பேர் போட்டிருக்கு. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கும்போது அவருக்கு பேர் என்ன பேர் தான்? தேவன். அல்லேலூயா. பூமியில வரும்பொழுதுதான் அவருக்கு குமாரன் என்ற பெயர் என்ன செய்யப்படுகிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோளின் மேல் இருக்கும். சரிதான். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய. அவருக்கு பேர் என்ன பேர் தான்? நித்திய பிதா. அல்லேலூயா. இயேசுவுக்கு பேர் என்ன பேரு? நித்திய பிதா. அல்லேலூயா. அப்ப நித்தியமா தேவன் இருக்கிறார். அந்த பூமியில இருக்கும்போது அவருக்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டது? குமாரன் கொடுக்கப்பட்டது. மறந்துடக்கூடாது. இப்ப தேவ சித்தத்தை உடைப்பது யாருடைய டியூட்டி? சாத்தானுடைய டியூட்டி. இயேசுவுக்கு அப்படி சோதனை எல்லாம் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துச்சு. எப்ப வந்துச்சு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறார். பாஸ்டிங் இருக்கும்போது அவருக்கு வந்த 3 சோதனைகளுமே பிதாவின் சித்தத்தை என்ன செய்யக்கூடாது, அவர் செய்துவிடக் கூடாது என்பதில் தான் அவருக்கு சோதனை வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வினாடியும் பிதாவின் சித்தத்தை செய்வதில் எப்படி இருந்தார் தெரியுமா? கவனமா இருந்தார். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்க புதிய ஆண்டுல வந்திருக்கீங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, எங்க தொழில்ல, எங்களுடைய ஊழியத்துல நான் பிதாவின் சித்தத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க புதிய தீர்மானம் என்ன செய்யணும், எடுக்கணும். அல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுக்கணுங்க? ஒரு அப்பா இருந்தாரு. அவர் தன்னால் முடிந்த மட்டும் கர்த்தரை விசுவாசித்து ஜெபம் பண்ணி ஒரு கடை ஆரம்பித்தார். அந்த கடை வியாபாரம் நன்றாக என்ன செஞ்சதுன்னா ஓடிக்கொண்டிருந்தது. அவருக்கு கொஞ்சம் வயதானது. மகன் தலையெடுத்து விட்டான். அப்பொழுது அப்பா சொன்னார், மகனே நீ இந்த தொழிலை என்ன செய்ய, தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லி இவர் ஒதுங்கி விட்டார். இந்த மகன் அந்த தொழிலுக்குள்ளே போனான். அந்த தொழில் ஒரு லெவல், அதாவது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை என்ன செய்து கொடுத்தது. ஒரு லெவலுக்கு அவங்க பணக்காரர்களாக வாழ்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அதில் இருந்தது. ஆனால் இந்த மகன் போய் என்ன செய்தான் என்றால், அந்த தொழிலை செய்வதோடு நிப்பாட்டாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த கடைக்கு போனோடனே
ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 20 அல்லது அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, இந்த தொழிலை நான் இன்னும் எப்படி செய்ய வேண்டும்? இந்த தொழிலை நான் இன்னும் என்ன செய்யணும், எனக்கு அதை குறித்து உங்களுடைய சித்தத்தை என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த தொழிலை மேலும் பெருக செய்வதற்கு, வளர செய்வதற்கு அவனுக்கு ஆலோசனைகளை கொடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா? இவன் அந்த தொழிலை பொறுப்படுத்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய தொழில் பல மாவட்டங்களுக்கு பெருகிவிட்டது. என்ன செஞ்சிருச்சுங்க? பல மாவட்டங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? இப்ப அவங்க அந்த பட்டணத்துல மட்டும்தான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிசினஸ் எந்த லெவல்ல மாறுது? பெரிய லெவல்ல என்ன செஞ்சு மாறுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா அந்த தம்பி சொல்ற சாட்சி என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல போய் நான் ஜெபம் பண்ணி தேவனுடைய ஆலோசனை கேட்கிறேன், தேவனுடைய சித்தத்தை கேட்கிறேன். அப்பொழுது தேவனின் தொழிலை மேலும் பெருக செய்வதற்குரிய ஆலோசனைகளை எனக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். நான் அதன்படி செய்த பொழுதுதான் என்னுடைய தொழில் என்ன செய்திருக்கிறது. அவங்க அப்பாவே ஆச்சரியப்பட்டு போனார். நான் பல வருடமா இந்த பட்டணத்துல தொழில் செய்யறேன், ஆனா என் தொழில் ஒரு லெவல்ல தான் இருந்துச்சு. இப்ப என் தொழில் எப்படி இருக்குது? பல மாவட்டங்களுக்கு பெருகி இருக்குது. கர்த்தர் கொடுத்த ஆலோசனை கேட்டு அவங்க செயல்பட்ட பொழுது பாருங்க, கர்த்தர் பெருக்கத்தை தந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க செய்கிற தொழில, உங்க கணவனால் செய்கிற வேலையில தேவனே நாங்கள் பெருகுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகள் கேட்பீர்கள் என்றால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை என்ன செய்வார்? தருவார். அந்த ஆலோசனையின்படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் நீங்கள் பெருக்கத்தை கண்டிப்பாக காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல வந்திருக்கிற நீங்க எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணுங்கிறத தீர்மானம் எடுங்க. எதை செஞ்சாலும் எப்படி இருக்கணும்? என் சித்தம் அல்ல, மனிதனுடைய ஆலோசனை அல்ல. சிலர் சொல்வாங்க, நல்லா கவனிக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை திருப்புவதுதான் சாத்தானுடைய தந்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு. உடனே சீசர் சொல்றாங்க, சிலர் எலியா, சிலர் தீர்க்கதரிசி, சிலர் யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க. சரி, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்படி சொன்னோடனே இயேசு பேதுருவை பாராட்டுறாரு. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினான்னு பாராட்டிட்டு, நான் உங்களுக்காக போய் எருசலேமில் என்ன செய்ய போகிறேன்? சிலுவையில மரிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு இயேசுவை தனியா கொண்டு போய், இது உமக்கு நேரிட கூடாது அப்படின்னு சொல்றான். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷனை கேட்கணும். நல்லா கவனிக்கணும், சாத்தான் என்னைக்குமே தேவ சித்தத்தை விட்டு திருப்புதல கவனமா இருந்தான். ஆனா இயேசு எப்பொழுதுமே பிதாவின் சித்தம் செய்வதில் தீர்மானத்தில் உறுதியா இருந்தார். எப்படி இருந்தாரு? பிதாவின் சித்தம் செய்வதில் அப்படி எப்படி இருந்தாரு? உறுதியா இருந்தார். இவ்வளவு பாடுகள் வரும் என்பது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஆனா அத்தனை பாடுகளையும் பிதாவின் சித்தம் செய்வதற்காக தன்னை என்ன செய்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ல இருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து 3 வேளை ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன செய்யும்? நீங்கும்படி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. நம்ம எந்த ஜெபம் பண்ணாலும் உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க பழகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவ சித்தத்தை என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை, நம்ம சுய சித்தத்தை செய்ய விரும்புறோம். ஆனா அந்த புதிய ஆண்டுல வந்திருக்கிற நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? முதலாவது பரிசுத்தமான தீர்மானம் எடுங்க. இரண்டாவது பிதாவின் சித்தம் செய்ய என்ன செய்யுங்கள்? தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. தீர்மானம் எடுத்தாதான் உங்க வாழ்க்கையில வாழ முடியும். மூன்றாவதாக வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தீர்மானம் எடுக்கிறான். யாரு தெரியுமா? வாசிகள் பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். மோசே பிறந்தபோது தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, நீங்க ரட்சிக்கப்பட்ட போது குழந்தையா இருக்கிறீங்க, அது விசுவாசத்துல குழந்தை அனுபவம். இந்த குழந்தை அனுபவம் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஏமாத்தாங்க தரதுன்னா உடனே கோன்னு உட்கார்ந்து அழுகு பார்த்துருக்கீங்களா?
இது என்ன அனுபவம்? குழந்தை அனுபவம். என்ன அனுபவம்? எதுக்கு எடுத்தாலும் சில கேஸ் இருக்குது. ஏசப்பட்ட உட்காந்து என்ன செய்யும்? அழுகும். பார்த்துருக்கீங்களா? நீங்க அழுதுகிட்டு இருக்கிற கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க சொல்லுங்க? குழந்தை அனுபவத்தில் இருக்கிறீங்க. சத்துனையப்போ எனக்கு இது வேணும், எம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு அழுகுறீங்கன்னா அது என்ன ஸ்டேஜ்? குழந்தை ஸ்டேஜ். வாலிப ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அதுதான் விசுவாசத்தினாலே மோசே என்ன செஞ்சானா, தான் பெரியவன் ஆன போது அவன் என்ன செஞ்சான் பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை என்ன செஞ்சானா? வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செஞ்சானா தெரிந்தெடுத்தான். நல்லா கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய தெரிந்தெடுப்பு, உங்க தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க தீர்மானத்தை பொறுத்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை உயர்த்த முடியும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற முடியும். அல்லேலூயா. நீங்க தீர்மானமே எடுக்கல அப்படின்னா கர்த்தர் ஒன்னையுமே உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது. செய்ய தேவனை சேவிக்க போறீங்களா இல்ல உலகத்தை சேவிக்க போறீங்களா அப்படிங்கிறது தான் இப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்மானம். இந்த மோசே பாருங்க, எங்க வாழ்றான்? எகிப்து தேசத்துல இளவரசனா வாழ்றான். அவன் போன இடங்கள்லாம் வெற்றி கிடைக்குது. அவனுக்கு கிறிஸ்டியன் படி பாத்தீங்கன்னா அவன் யுத்தத்தில் வல்லவன், திறமசாலி, நிறைய யுத்தங்களை பண்ணி எகிப்துக்காக தன்னுடைய அம்மாவுக்காக நிறைய வெற்றிகளை குவித்தவன். ஆனால் அவன் விசுவாசத்தில் வளர்ந்த போது, என்னத்துல வளரும் போது, ஏன்னா அவனுக்கு 3 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் கையில இருக்கான்? பெத்த தாய் கையில தான் இருக்காங்க. அந்த நேரமே அவங்க அம்மா விசுவாசத்தை அவனுக்கு என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டான். தான் யார், தன்னை அழைத்த தேவன் யார், நான் எதுக்கு அந்த பூமியில பிறந்தேன் அப்படிங்கிறத அவன் அறிந்து கொண்டான். ஆனா நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆடம்பரமான வாழ்க்கை. இளவரசனா இருந்தா எத்தனை மனைவி லட்சம் வச்சுக்கலாம், எப்படி லட்சம் பாவம் செய்யலாம், எப்படி லட்சம் வாழலாம், யாருமே எந்த கேள்வி என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. நிம்மதியான வாழ்க்கை. நம்ம சொன்னா எல்லாமே செய்யறதுக்குன்னு வேலையாட்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நெல்லுனா நிற்பாங்க, போனா போவாங்க, வாங்க வருவாங்க. இது அனுபவிப்பதை காட்டிலும், இதை என்ன செய்வதை காட்டிலும், அனுபவிப்பதை காட்டிலும் அவன் எதை தெரிந்து கொண்டானா? தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தானா? நீங்க எதை தெரிந்து கொள்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் எதை தெரிந்து கொள்றாங்கன்னா, உலக பிரகாரமான ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புறாங்க. உலக பிரகாரமான, இப்ப நீங்க பாக்குற அந்த உலகம் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? அழிந்து போகும், ஒளிந்து போகும். என்ன செய்யுங்க? அழிந்து போகும், ஒளிந்து போகும். எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரமானதே அல்ல. ஆனா வேதம் சொல்லுது, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியலா. உலகத்தில் ஒருவன் அன்பு கொடுத்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இன்னைக்கு நம்ம மக்கள் உலக பிரகாரமான ஆடம்பரமா வாழணும், பெரிய பங்களா கட்டணும், பெரிய காருல வரணும், ஹீரோயினிக்கல் மாதிரிதான் வாழணும் அப்படிங்கிறதா நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா வாழ விரும்புறாங்க. ஆனா தேவ சித்தத்தின்படி வாழணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. யாருடைய சித்தத்தின்படி வாழணும்? ஆமா, இந்த மோசே அவ்வளவு பெரிய ராஜ அரண்மனையில வாழ்றதை விட்டுட்டு தேவ ஜனங்களோடு வனாந்தரத்துல துன்பத்தை அணிவிப்பதை அவன் தெரிந்தெடுத்தான். அவன் தெரிந்தெடுப்பு தான் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை மிகப்பெரிய ஊழியக்காரனாக கர்த்தர் அவனை நிலைநிறுத்தி அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் மோசே மாற்றினார். அல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற ஆலோசனை தெரியுமா? புதிய ஆண்டுல வந்திருக்க நீ புதிய தீர்மானங்களை நீ எடுப்பா என்றால் கர்த்தர் வாழ்க்கை என்ன செய்வார் தெரியுமா? சிறப்பா. நீ தீர்மானமே எடுக்கல அப்படின்னா ஒண்ணுமே கர்த்தர் செய்ய மாட்டார். எழுதிச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் தீர்மானமே என்ன செய்யறது இல்லை, எடுக்கிறது இல்லை. ஏதோ வாழ்றோம், ஏதோ போறோம் அப்படின்னா நீங்க தேவனுக்காக தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்காக தீர்மானம் எடுக்கணும்? தேவனுக்காக தீர்மானம் எடுக்கணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு, பெருக்கம் பண்ணுவதற்கு உங்க வாழ்க்கையில அது ஒரு வாய்ப்பாக என்ன செய்யும், மாறும். தாவீது எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் என்ன செஞ்சானாம்? தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தலைவரிடத்தில் என்ன செய்தானாம்? நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளையே, இந்த தானியேலுடைய உயர்வுக்கு காரணம் என்ன? அதான் இப்ப கேள்வி. தானியேலுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எடுத்த தீர்மானம்.
அவன் எதுக்கு தீர்மானம் எடுத்தான்? பரிசுத்தமா வாழ்றதுக்கு. என்னதுக்குங்க? என்ன பரிசுத்தமா வாழ்றதுக்கு? அந்த நாட்டு ராஜாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ராஜா கொடுக்கிற என்ன சாப்பாடு, என்ன சாதாரண சாப்பாடா இருக்கும்? ஒரே மட்டன் பிரியாணி தான். அங்க பாத்தீங்கன்னா தினமும் ராஜா அரண்மனையில சாப்பாடு 3 வேளை கொடுத்தா எப்படி இருப்பாங்க? கொளுத்த கன்று போல என்ன செய்யலாம்? வளரலாம். ஆனா அந்த சாப்பாடு வேண்டாம், எனக்கு சாதாரண சாப்பாடு போகணும். ஏன் தீர்மானம் எடுத்தானா, அவங்க அன்னைக்கு படைத்த அந்த பொருட்கள்லாம் தேவன் பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாரோ அந்த பொருள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பலி செலுத்தினாங்க. ரெண்டாவது அங்க விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. இவன் இதை பார்த்த பொழுது நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம், என்ன வைராக்கியங்க? தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு ஒரு தீர்மானம் இருதயத்தில் எடுக்கிறான். நல்லா கவனிய தேவ பிள்ளையே, புதிய ஏற்பாடு புதிய ஆண்டுல வந்திருக்கிற நீ ஏனோதானு வாழணும்னு நினைச்சீங்கன்னா உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது. நீ தீர்மானம் எடுத்தா மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கவே முடியும். தீர்மானமே எடுக்காத உன் வாழ்க்கையில நீ முன்னேறவே முடியாது. எதுக்கெல்லாம் தீர்மானம் எடுக்கணுங்கிறதா நம்ம பாவிய உத்தாசோடு தியானித்துக்கிட்டு இருக்கோம். தேவனுக்காக பரிசுத்தமான தீர்மானம் யார் எடுக்கிறார்? தானியேல் எடுக்கிறான். வாசிங்கள் பாருங்கள், லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ சந்துகள் யாதெனில் மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாய் இருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பு இல்லாதபடியினால் அது உங்களுக்கு எப்படி இருக்குமா? இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. தானியேல் இந்த லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அவன் தீர்மானம் எடுக்கிறான். 2 பொருள் உள்ளதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சாப்பிடலாம். 2 காரியம் இல்லாத சாப்பிடக்கூடாதுங்க. ஒன்று என்ன பண்ணணும்? விரிகுளம்புள்ளதா இருந்து எப்படி இருக்கணுமா? குழம்புகள் 2ஆய் பிரிந்து இருக்கிறதும். 2வது எப்படி இருக்கணும்? அசை போடுகிறது. எப்படி போடுறதுங்க? அசை போடணும். இன்னைக்கு இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று விரிகுளம்புள்ளதும், அதுக்கு என்ன போட்டிருக்கு? குழம்புள்ளது 2ஆக பிரிந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேறுபாட்டு ஜீவியம். என்ன ஜீவியங்க? வேறுபாட்டு ஜீவியம். உலகத்து மக்களுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 39 இருந்து வாசிங்க பார்க்கலாம். முதலாவது வேறுபாட்டு ஜீவியம், 2வது அசை போடணும். அசை போடணும்னா வேதத்தை தியானம் பண்ணணும். வேதத்தை என்ன செய்யணுங்க? அசை போடுறவங்களா இருக்கணும். வாசிங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, மாறுபாடுள்ள சந்ததி நடுவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க அப்படி செய்யறாங்க, அதனால நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? செய்ய. உலகம் அப்படித்தான் இருக்கும். உலகத்து மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள போல ட்ரெஸ் போடுவேன், அவங்கள போல அநியாயம் பண்ணுவேன், அவங்கள போல கெட்ட வார்த்தை பேசுவேன், அவங்கள போல சினிமா பார்ப்பேன், அவங்கள போல எப்படி வாழ்வேன் அப்படின்னா நீ எங்க போக முடியாது? பரலோகம். தேவனுக்காக நீ உன்னை செப்பரேட்டா தனியா என்ன செய்யணும்? பிரிக்கணும். அல்லேலூயா. பிரிச்சிங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார்? உயர்த்துவார். எனக்கு ஒரு தம்பியை தெரியும். அந்த தம்பி பாத்தீங்கன்னா அமெரிக்க தேசத்துக்கு சமீபத்தில் தான் பாத்தீங்கன்னா பைலட்டா மாறணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை வந்து அங்க போய் படிக்க போனேன். படிக்க போன இடத்துல பாத்தீங்கன்னா பலர் வந்து சில வருடங்களாகவே அந்த பைலட்டா மாறினா பல டெஸ்ட் வைப்பாங்களாம். அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணாதான் போக முடியும். ஆனா இந்த தம்பி பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரைனிங் முடிஞ்சு சாயந்தர நேரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தண்ணி அடிக்க, சில ஆணும் பெண்ணும் கூத்தாட்டம் போட, இப்படி பல காரியம் செய்வாங்களாம். ஆனா இந்த தம்பி அந்த அசுத்தத்தோடு என்ன செய்யறது தெரியுமா? ஒத்து ஊதல். எல்லாரும் கூப்பிடுவாங்க, ஏ வாப்பா வாப்பான்னு. நான் வரமாட்டேன் அப்படின்னு. அதனால இவனை தனியாவே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இவன் போய் சில மாதங்கள்லயே இவன் எழுதின ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே எல்லாத்திலையும் பாஸ் பண்ணி இப்ப பைலட்டா மாறிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் வருட கணக்கில் படிச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன செய்ய முடியல? பாஸ் பண்ண. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைங்க, நீ தேவனுக்காக பக்தி வைராக்கியம் இருக்க தீர்மானம் எடுக்கணும்.
உலகத்து மக்களை போல வாழ கூடாது. இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களை என்ன செய்வார்? தானியேல் அப்படித்தான் தீர்மானம் எடுத்தான். எடுத்ததுனால என்ன நடந்துச்சு நீங்க வாசிக்க பார்க்கலாம். தானியேல் எழுதின தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல. அதனால மத்த எல்லாத்துக்காக அவன் முகம் எப்படி இருந்தது வாசிங்க. தானியேல் எழுதிங்களா? 10 நாள் சென்ற பின்பு வாசிங்க பார்க்கலாம். 15 வசனத்துல இருந்து. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சாரிதம் எப்படி இருந்துச்சா பாருங்க. தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுத்தா பாருங்க. உலக பிரகாரமா யோசித்தா ராஜா சாப்பாடு சாப்பிட்டவங்க எப்படி இருக்க முடியும்? அழகாக இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? சரிதான், கிறிஸ்டியா இருக்க முடியும். ஆனா அது உலகம் சொல்வது. தேவனுக்காக நீங்க தீர்மானம் எடுத்தா கர்த்தர் உங்கள் முகத்தை என்ன செய்வார் தெரியுமா? பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. புதிய வருடத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க தேவனுக்காக தயவு செய்து சொல்றேன், எந்த இடத்திலும் பக்தி வைராக்கியமா நில்லுங்க. எந்த இடத்துல என்ன செய்யணும்? வீட்டுல ஒரு ஆள் செத்து போயிட்டா நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மாதிரியே பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா மண்டையில அந்த ஓட தூக்கிச்சுட்டு இப்படி சுற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா பட்டை அடிக்கணும், பட்டை அடிச்சிருவாங்க. இது என்ன செய்யறது? எங்க கோத்திரம் வந்து அப்படி சொல்லிச்சு, எங்க குலம் வந்து இப்படி சொல்லிச்சு, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது சொல்ல. அந்த நேரத்துல நிக்கணும். கர்த்தருக்கா பக்தி வைராக்கியமா என்ன செய்யணும்? நிக்கணும். சரிதான? கல்யாண வீட்டுக்கு போனா சிலர் வந்து இங்க வா, இந்த என்ன செய்ய, அப்படி செய்ய, அந்த அப்படி பண்ணு, நமக்கு என்ன இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார். அப்படிலாம் சொல்லணும். அந்த நேரத்துல நான் யாருன்னு சொல்லணும்? நான் கிறிஸ்டின், நான் ஏசப்பா பிள்ளை, நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படி நீங்க உறுதியா என்ன செய்யணும்? நிக்கணும். உங்க பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணா எல்லாரையும் போல ஏஜுக்கு ஒரு இதை வச்சு ஒரு பங்களா மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, பண்ணிடக்கூடாது. ஒரு சின்ன பிரேயர் வேணா வைக்கலாம். ஆனா உலகத்து மக்களை போல நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, பண்றாங்க. நெற்றியில ஒண்ணு மட்டும்தான் இல்ல, பட்டை மட்டும்தான் இல்ல, மத்த எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க. என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம ஆட்களுக்கு? இப்ப ஒரு வித்தியாசமும் தட் இஸ் ராங். தேவ பிள்ளையே, உலகத்து மக்களை போல நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, சாத்திரம் பார்க்கறது, சரிதானா? இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நிக்கணும். நான் இந்த நாள்ல இப்படி இருப்பேன் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. செய்வீங்களா? கர்த்தருக்காக வேறுபாட்டு ஜீவி என்ன செய்யணும்? செய்யணும். சனிக்கிழமை கல்யாணம் வைக்கணும். என்ன கிழமை கல்யாணம் வைக்கணும்? செவ்வாய்க்கிழமை என்ன வைக்கணும்? கல்யாணம் வைக்கணும். மார்கழி மாதம் என்ன வைக்கணும்? கல்யாணம் வைக்கணும். அல்லேலூயா. யமகண்ட நேரத்துல என்ன வைக்கணும்? கல்யாணம் வைக்கணும். என்ன கண்டத்துல வைக்கணும்? யமகண்ட நேரத்தில் திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு போடணும். அல்லேலூயா. உங்க பத்திரிகையில ஒரு வித்தியாசமா இருக்கணும். பத்திரிகையில எப்படி இருக்கணும்? வித்தியாசம். யமகண்ட நேரத்தில் என்ன வைக்கப்படுகிறது? திருமணம் வைக்கப்படுகிறது அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்கள மாதிரியே நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் முடிக்கிற நாளை பார்த்து இந்த மாதம் தான் கல்யாண மாதம், அதனால இந்த மாதத்தில் நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைக்கு திருமணம் நடத்த. என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறேன். தேவ பிள்ளைகள் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா என்ன செய்யுங்க, நில்லுங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும். அந்த ஃபேமிலி ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக நகையை கலட்டினாங்க. என்னத்தை கலட்டினாங்க? இப்போதான் நம்ம ஆட்கள் யாரையுமே நகை கலட்டுறது கிடையாது. சரிதாங்க? அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நகையை கலட்டுனா அந்த மூலி அப்படிம்பாங்க. இவா முகத்துல முடிச்சுட்டு போனா எங்கேயுமே என்ன செய்யாது, வாய்க்காதுமாங்க. சரிதானே? அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டாங்கன்னா விதவை லிஸ்ட்ல வச்சிருவாங்க. எந்த லிஸ்ட்ல வச்சிருவாங்க? விதவை லிஸ்ட். இவா மூஞ்சில முடிச்சுட்டா நம்ம அங்க போறது அப்படின்னு. ஆனா அந்த ஃபேமிலி ரசிக்கப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியம் பண்ணார்கள். அல்லேலூயா. அவங்க வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைங்க. எத்தனை பொம்பளை பிள்ளைங்க? 4 பொம்பளை பிள்ளைங்க. 4 என்ன செய்ய கழட்டிட்டாங்க, நகையை கழட்டிட்டா. இது வரைக்கும் நல்லா பேசுறவங்க பாத்தீங்கன்னா உன்னை பார்த்தா மூலி மூல இருக்குது, அது மூஞ்சி மாதிரியா இருக்குது, இதுகளுக்கெல்லாம் கல்யாணமே என்ன செய்யாது, முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு திட்டாங்க. ஆனா இவங்க நகையை கழட்டியாச்சு, தாலியை கழட்டியாச்சு, இடத்தை கழட்டியாச்சு, எல்லாத்தையும் கழட்டியாச்சு. சரிதானா? நான் நேற்றைய தினத்துல மிந்தானத்தை பார்த்தேன். பஸ்ல ஒருத்தன் ஏறும் பொழுது கார்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் இந்த இது போட்டுருப்பாங்க, ஜிமிக்கி என்ன சொல்லுவீங்களே, அது பேர் என்ன பேரு? அந்த எனக்கு வாயிலே வரப்படுது. சரி விடுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆம்பளை பேர் போட்டிருக்கான். அட பாவி, இவ்வளவு பொறுமையா மாறிட்டாங்களே அப்படின்னு யோசித்து பார்த்தேன். ஒரு காலத்துல பெண்கள் தான் இங்கேயும் மாட்டிருப்பாங்க. இப்ப எந்த பையில எடுத்தாலும் எதுனா மாட்டிருக்கிறான். சர்ச்சைக்கு வந்தாலும் மாட்டிருக்கிறான். பாஸ்டர்ஸ் மாதிரி அவங்கள திட்ட மாட்டேங்க. எனக்கு அதிசயமா இருக்குது. நேற்றைய தினத்துல ஒரு சின்ன வாண்டு, அந்த வாண்டை பார்த்தேன்.
அது பொம்பளை பிள்ளையா எனக்கு பையனா அப்படின்னு எனக்கு டவுட் ஆகி போச்சு. ஏன்னா 2 சைடு என்ன போட்டிருக்குது? அட பாவிகளா, கடைசியில் விசாரிச்சு பார்த்தா ஆம்பளை பையன். இதை கொடுமையா இருந்துச்சு. இதெல்லாம் உலக கல்ச்சர். உலகத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது பண்ண. கர்த்தருக்கு பக்தி வேலைக்குமே என்ன செய்யணும்? நிக்கணும். உங்க பிள்ளை மாட்டிட்டு வந்துச்சா கலட்டிட்டு வர வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிடத, காலை வச்சிடத, மாட்டிட்டு வந்த வெளியவே என்ன செய்ய, நில்லு நிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆத்துக்காரர் மாட்டிட்டு வந்தா வெளியே கலட்டிட்டு தான் என்ன செய்யணும், உள்ளத்துல வரணும்னு சொல்லணும். அல்லேலூயா. எடுப்பீங்களா தீர்மானம்? பக்தி வைராக்கியமா என்ன செய்யணும்? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நிக்கணும். எப்படியாச்சும் வாழணும் அப்படின்னு நினைச்ச கூடாது, வாழ கூடாது. தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? தானியேல் அப்படித்தான் தீர்மானம் எடுத்தான். அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? முதலாவதாக விரிகுள்ளதும் குழம்பு 2ஆக என்ன செய்யணுமா, பிரிந்து இருக்கணும். அப்ப யாக்கோபு தனித்து வாசம் பண்ணுவான்னு வேதம் சொல்லுது. யாக்கோபு எப்படி வாசம் பண்ணுவானா? அப்ப தனித்து வாசம் பண்ணதுன்னா அந்த உலகத்து மக்களை அன்பு கூறணும். ஆனா என்ன வைக்க முடியாது? ஐக்கியம். எங்க இனம் பாஸ்டர் கல்யாணம், அதனால அங்க என்ன பண்ணாலும் நாங்க என்ன செய்வோம், செய்வோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா தேவ பிரசன்ஸ் என்ன செஞ்சிருவீங்க, இழந்துருவீங்க. நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா இப்ப கொடுமை என்ன தெரியுமா, கிறிஸ்டின் கல்யாணம் தான் இருக்கிறதே படுமோசமான கல்யாணம். என்ன செய்யுது, அதுல போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா அங்கங்க கிழிச்சு விட்டுக்கிறாங்க. கிழிச்சு விடுறதான் பேசணும் இருக்குது. எப்படி இருக்குது? அட பாவிகளா, உங்களால என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. பின்னாடி போற சட்டையை பாத்தீங்கன்னா சட்டை போட்டுருக்காங்களா போட மாட்டாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள எங்களை ஆக்கிட்டீங்க. உணர்வே இல்லாத ஜென்மங்களா அலையிறாங்க நாட்டுல. உலகத்து மக்களை போல நீங்க ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, போட கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளை அப்படி போட்டேன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா வேறுபாட்டு ஜீவியம் உள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். தானியேல் அப்படித்தான் தீர்மானம் எடுத்தான். யார் தீர்மானம் எடுத்தா? தானியேல் எடுத்தான். கர்த்தர் அந்த முகத்தை என்ன செஞ்சார் தெரியுமா, பிரகாசிக்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீ தேவனுக்கு தீர்மானம் எடுத்துப்பா, கர்த்தர் முகத்தை என்ன செய்வார் தெரியுமா, பிரகாசிக்க பண்ணுவார். இப்ப இந்த 4 பெண்களை சொன்னனே, அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவமானம் நிந்த வந்துச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அவங்க கர்த்தருக்காக என்ன வந்தாலும் இப்போ நின்னாங்க பாருங்க. அவங்க 4 பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வித்து ஆசீர்வாதமாக இன்னைக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நகை கண்டிட்டா மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க கர்த்தருக்காக நகையை வெறுத்து இருந்தாங்க பாருங்க. தங்கமான மாப்பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒவ்வொன்றும் மருமகன் அல்ல, மகனாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா கலட்டினதை நகை என்ன செஞ்சிடறாங்க, மாட்டிக்கிறாங்க. இப்ப யாருமே கலட்டுறது இல்லை. இது பெரிய கொடுமையா இருக்குது. அதாவது நகை கலட்டி தான் பரலோகம் போகணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தருக்காக சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் என்ன செய்வார், நிற்பார். அல்லேலூயா. அந்த 4 பேர் வேற யாரும் இல்லை, என் மனைவி விட்டார் தான். அல்லேலூயா. யார் தான் அந்த 4 பேர்? என் மனைவிக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரி நகையை கட்டி வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு அலைன்ஸ் கிடைக்கல. உடனே கழுத்துல என்ன செஞ்சாங்க, டகான்னு மாட்டிட்டாங்க. கலண்டதான் என்ன செஞ்சாச்சு, அதாவது அர்ப்பணிப்புல ஓட்ட. அர்ப்பணிப்புல என்னதுங்க, ஓட்ட. விட்டு தான் கல்யாணம் ஆச்சு. அதனால இவங்களும் சொன்னாங்க, உனக்கு யாரும் முடியவே மாட்டான், யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நல்ல மணமகனை என்ன செய்தார், கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க இன்னும் ஒவ்வொன்றும் தங்கமா வந்துச்சு. எல்லாமே கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க தேவனுக்காக பக்தி வைராக்கியம் என்னன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு, நிற்பா. அல்லேலூயா. சரி, அடுத்து தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சரிதம் புஷ்டியா இருந்தது. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. பாருங்க, யோசித்து பாருங்களேன். கர்த்தர்
ராஜாவின் போசனத்தை சாப்பிட்டவனை காட்டிலும் கர்த்தர் இவங்களுக்கு என்ன கொடுக்கிறது தெரியுமா? வெளிப்பாட்டின் ஆவி, ஞானத்தின் ஆவி, அறிவு உணர்த்து வசனம், வெளிப்பாடுகள்னால தானியேலை கர்த்தர் என்ன செய்யற நிரப்புற. காரணம் என்னன்னா, தானியேல் கர்த்தருக்காக பரிசுத்தமான ஒரு தீர்மானம் எடுத்தான். தேவன் ராஜா பண்ணுகிற அந்த போஜனத்தினால் நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி. நீங்க இந்த உலகத்துல தான் வாழ்றீங்க. உன் கூட படிக்கிற கேர்ள் ஃப்ரெண்டு, உன் கூட படிக்கிற பாய் ஃப்ரெண்டு ஒன்னு வந்து ராணி, அதெல்லாம் நாங்க அப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், அதெல்லாம் கல்யாணம் முடிச்ச பிறகு பார்த்துக்கலாம், அதெல்லாம் சாமியாரா மாறின பிறகு பார்த்துக்கலாம், அதெல்லாம் தாத்தா மாற பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேருடைய போதனை. நோ, இப்பயே நீ கர்த்தருக்கா பரிசுத்தமா இருந்தா தான் கர்த்தர் உன்னை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நினைப்பு என்ன தெரியுமா? தாத்தாவா மாறின பிறகு, பாட்டியா மாறின பிறகு தீர்மானம் எடுப்போம். இப்ப நீ தீர்மானம் எடுக்காம நீ எப்ப தீர்மானம் எடுக்க போற? அப்படி நின்றதுனால பாருங்க, எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் அவனை விசேஷ விதமா உயர்த்தினார். தொடர்ந்து நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக. எத்தனை மடங்குங்க? 10 மடங்கு. இந்த நாள்ல நீங்க யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் முன்பாக 10 மடங்கு கர்த்தர் உங்களை எப்படி மாத்த போறார் தெரியுமா? சமர்த்தராக, வெற்றி உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற நீ கண்டிப்பா தீர்மானம் எடுக்கணும். எத்தனை பேர் இந்த புது வருடத்துக்குள்ள நுழைஞ்ச போது தீர்மானம் எடுத்திருக்கீங்க? அவங்களாம் கையை வைத்துக்க பார்க்கலாம். தீர்மானம் எடுத்தீங்களா? தீர்மானம் எடுத்த போதா? தீர்மானத்தை என்ன செய்யணும் தெரியுமா? எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்.